அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரிய புராணத்தில் நாயனார் கதையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கலிக்கம்ப நாயனார் பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னால் கலிக்காம நாயனார்னு பார்த்தோம். இவர் கலிக்கம்ப நாயனார். இவர் நடுநாட்டில், சோழ நாட்டிலே நடுநாட்டில் பெண்ணாடகம்ங்கிற ஊரில் பெரும் வணிகர், நிறைய செல்வம். அதனால் சிவனடியார்களுக்கு நல்லா தொண்டு செய்து வந்தார். அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் கொடுத்து அனுப்பி விடுவார். எப்படி சிவனடியார்களை வந்த உடனே அவங்க பாதங்களை கழுவி பின்னர் துடைத்து விட்டு இலையெல்லாம் போட்டு அவருக்கு எல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள நல்ல முறையில் பண்ணி அழகுபடுத்தி அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு அவரை வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறனே கை கழுவ தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவார். இந்த கால் கழுவும்போது கை கழுவும்போதெல்லாம் அவர் அவங்க வீட்டுக்காரம்மா தண்ணி செம்பில் பெரிய அண்டாவில் வச்சு மோந்து அவங்க ஊற்றுவாங்க. இவர் தேய்ச்சி கழுவுவார். அப்படி அவங்க கால் தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கும். அப்படி செய்யும்போது என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் இவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்கார ஆள் ஒருத்தர் வேலை செஞ்சு முடியாமல் சிவனடியாராக போயிட்டார். அவர் காசி வடதேசமெல்லாம் போயிட்டு இந்த சிவனடியார்களோடு சேர்ந்து இவங்க வந்திருக்கார். அவருக்கு நினைவு இருக்குதோ இல்லையே தெரியாது. இவருக்கு தெரியலை, இந்த கலிக்கம்ப நாயனாருக்கு தெரியலை. எல்லாருக்கும் கால் கழுவி தொடச்சி சந்திரங்குமம் வச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு இவருக்கு கால்களில் தண்ணி ஊற்றுமாங்கிறார். அம்மா தண்ணி விடு அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா பார்க்குறாங்க, ஆஹா இந்த சிவனடியாராக போயிட்டாரா, நம்ம வீட்டில் வேலை செஞ்சவன் தானே இவனுக்கு போய் நம்ம கால் கழுவ தண்ணி ஊற்றவான்னு சொல்லிட்டு யோசித்து அந்த செம்பை அப்படியே அண்டாக்குள்ளே போட்டுறாங்க. இவர் ஏம்மா தண்ணி விடுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இவர் நம்ம வீட்டில் வேலை செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவராக கழுவிக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அது அன்னைக்கு வேலை செஞ்சாரு, இன்னைக்கு அவர் சிவனடியாராக வந்திருக்காரு. எல்லா சிவனடியார்களும் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ அவரை பார்க்கணும். தண்ணி விடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா வேண்டாம் நான் விடலை அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்கிது. நின்ன உடனே பக்கத்தில் இருந்த அருவாள் எடுத்து அந்த அம்மா கையை ஒரு போடு போட்டுறாரு. கை வெட்டி துண்டாக போயிடுது. அந்த அம்மா அந்த கையை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. துணியை போட்டு துண்டை போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. அப்படி கட்டி வச்சுருக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. இவர் என்ன செய்கிறாரு, இந்த வேலைக்காரருக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கை காலெலாம் கழுவி தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு நல்ல இலை போட்டு சமைச்சிருக்க உணவெல்லாம் பரிமாறி சாப்பிட வச்சு அனுப்பிடுறாரு. வேணுங்கிற பொருளெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி மனைவியை அப்புறம் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அவங்க கை கட்டி மயங்கி கிறங்கி கிடக்குறாங்க. உடனே அவர் பச்சளையெல்லாம் வச்சு கட்டி அரைச்சி வச்சு கட்டி, அம்மா நீ செய்த அந்த பாவம் இந்த பிறவியோடு உனக்கு போகணுங்கிறதுக்காக தான் நான் கையை வெட்டிட்டேன். கை போனால் போதுமா, நான் கையாக இருந்து நான் அவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்லி அதிலிருந்து அந்த அம்மையினுடைய வேலையையும் அந்த அம்மாவுக்கு வேண்டிய வேலையையும் இவரே செஞ்சு அவர் மனைவியையும் பார்த்து சிவனடியார்களையும் நன்றாக கவனித்தார். இதை பார்த்த சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஆஹா இவர் நம் மீது பற்றுக்கொண்டு மனைவியின் கையையே வெட்டி விட்டாரே, எவ்வளவு பற்றுதல், சிவனடியார்கள் மேல் எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார், அதனால இவரை நம்ம அழைச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து புஷ்ப விமானம் அனுப்புகிறாரு. இவரை கூப்பிட்டு அவரை ரிஷப வாகனத்தில் வராரு. அந்த சிவபெருமானும் உமையம்மையும் 2 பேரும் வந்த உடனே இவர் 2 பேரையும் கூப்பிட்டு புஷ்ப விமானத்தில் வச்சு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போய் அங்கே இவளை நாயனாரில் ஒருவராக நாயனார் பட்டம் கொடுத்து கைலாயத்திலேயே வைத்திருக்கிறார். இவ்வாறு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தவர்களுக்கு நாயனார் பட்டம் கிடைத்தது. இவர் கலிக்கம்ப நாயனார் என்று இவர் பெயர். இவ்வாறு நாம் சிவன் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னார். அதனால அவரை சிவனடியாராக
வைத்து கொண்டார். வேலைக்காரனுக்கு கூட சிவனடியார்னு வந்த உடனே அவனுக்கு இவ்வளோ அருமையாக செய்தாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட அவரை நாயன்மார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். நன்றி, வணக்கம்.